பிஜேபியில மாநில தலைவரா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவரா போட்டுருக்காங்க. குறிப்பாக இந்திய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பிஜேபி, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்திய அளவில் அது ஒரு பெரிய கட்சி தான். முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரனை பாஜக மாநில தலைவராக நியமித்தது குறித்து முக்குளத்தூர் புலிப்படை கட்சித் தலைவர் கருணாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். பிஜேபியில மாநில தலைவரா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவரா போட்டுருக்காங்க. குறிப்பாக இந்திய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பிஜேபி, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்திய அளவில் அது ஒரு பெரிய கட்சி தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அது தமிழகத்திற்கான சரியான கட்சி இல்லைங்கிறதா என்னை போன்றவருடைய ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இல்லை, நீங்கள் சமுதாய ரீதியாக ஒருவரை சமுதாய ரீதியாக நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கூட சமுதாய ரீதியாக அவர்கள் என்ன இந்த சமூகத்துக்கு அவர்கள் இருந்த காலங்களில், வாழ்ந்த காலங்களில், பதவிகளில் இருந்த காலங்களில் என்ன செஞ்சுருக்காங்கிறே நாங்கள் பார்க்க வேண்டியது. ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதியை ஒரு சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் போட்டுட்டாலே அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதியை நானே ஆகும், யாருமே கிடையாது. நான் இந்த சமுதாயத்தில் நான் ஒரு ஆள், அவ்வளோதான். நான் தலைவனோ நான் மட்டுமே அப்படிங்கிறலாம் கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்துட்டாருங்கிறாங்க ஒட்டுமொத்த மக்களுமே அவர் பின்னாடி போயிடுவாங்கிறலாம் இங்கெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாருக்கும் அறிவு இருக்குது, எல்லாருக்கும் நாலேஜ் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாங்கிற ஒரு இதுக்குள்ளே எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் சமுதாய ரீதியாகனா என்ன, இந்த பிஜேபி அரசு தான், இந்த அரசு தான் இதே சமுதாயத்தை அரசியல் அனாதை ஆக்கியதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.